தமிழ் பேசும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி. இன்றைய பதில நம்ம யூடியூப் கிட்ட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. இந்த சேனல் புகழேந்தி வில்சன் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்திருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கும் அப்படின்றத நீங்க ஒரு கெஸ் பண்ணி பாருங்க. சோ ஒரு $500 வந்திருக்கும், இல்ல ஒரு $300 வந்திருக்குமா, இல்ல $200, இல்ல $100, இல்ல அதுக்கும் குறைவா? சும்மா நீங்க கெஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்றது. சரி, ஓகே. இந்த பதில நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு முழு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஆன நீங்க தான். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா 9300 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட இணைஞ்சிருக்கீங்க. சோ இந்த பெரிய பேமெண்ட் இல்லனாலும் இந்த சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு அப்படின்றத நான் விரும்புறேன். சரி, ஓகே. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க வாட்ச் பண்ணி எனக்கு ஏர்னிங்ஸ் வந்து பெற்றுக் கொடுத்திருக்கீங்க. சோ ரொம்ப ரொம்ப நன்றி. சோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. சோ இந்த பேமெண்ட் கிடைச்சதுக்கான ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ணும்போது எந்த அளவுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்றத இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஒரு 5 minutes வீடியோ நான் மேக் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு கண்டென்ட் நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு எஜுகேஷனை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா சோ 4-5 வெப்சைட்டை வந்து ரிசர்ச் பண்ணணும். அது மட்டும் இல்ல யூடியூப்ல பல வீடியோஸ் வந்து பார்க்கணும். சோ இதெல்லாம் பார்த்து நான் நாலேஜ் கெயின் பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 to 2 hours வந்து மினிமம் ஒரு கண்டென்ட் எடுக்கிறது வந்து டைமிங் ஆகும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வந்து கண்டென்ட் எடுத்த பிறகு அது எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி டிப்ஸா சொல்றதா இல்ல வந்து 1 by 1 எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சோ அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இந்த ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா வந்து ஸ்கிரீன் அதாவது வீடியோ முன்னாடி பாத்தீங்கன்னா மொபைல் வச்சு சோ அது முன்னாடி நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கணும். வீடியோ எடுத்து முன்னாடி நான் வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸா வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எது வரும் அப்படின்றது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து சோ 30 minutes வந்து எடுத்துக்கும். குறைஞ்சது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 45 minutes கூட எடுத்துக்கும். ஒரு 5 minutes வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு. சோ இந்த ½ hour பிறகு பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கைன் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமா பாத்தீங்கன்னா வந்து எடிட்டிங் பண்ணுவேன். சோ எடிட் பண்றது டைமிங் எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30 ல இருந்து 1 hour கிட்ட ஆகும். சோ இந்த 1 hour எடிட்டிங் ஒர்க் வந்து பண்ணது பாத்தீங்கன்னா வந்து சோ சில வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா நான் வந்து டாப் பண்ணி பேசுறதுனால சோ எடிட்டிங் எதுவுமே அந்த அளவுக்கு இருக்காது. மியூசிக் எல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். சோ சில பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணணும், சில இதுல வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும், சில இது ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த ப்ரொசீஜர் எல்லாம் வந்து எடிட் பண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும். சோ அதனால கொஞ்சம் டைமிங் வந்து 30 ல இருந்து 1 hour கிட்ட எடுத்துக்கும். சோ இதுக்கப்புறம் எடிட் பண்ணது பாத்தீங்கன்னா நான் வந்து கைன் மாஸ்டர் ஆப்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து சோ கேலரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய டைமிங் பாத்தீங்கன்னா வந்து 30 minutes ல இருந்து 45 minutes கிட்ட வந்து ஆவரேஜா வந்து எடுத்துக்கும் ஒரு வீடியோ அப்லோட் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. இந்த வீடியோனுடைய சைஸ் எவ்வளவு இருக்குன்னா 500 ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 MB கிட்ட வந்து இருக்கும். சோ ஒரு 5 minutes வீடியோனா இதே வந்து ஒரு 10 minutes வீடியோ அப்படின்னா நான் வந்து 1 GB கிட்ட வந்து எடுப்போம். 1.2 GB கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். சோ எக்ஸ்போர்ட் பண்ணி கேலரிக்கு எடுத்த பிறகுனா கேலரியில இருக்கக்கூடிய வீடியோவை வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். சோ யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 MB கிட்ட நான் வந்து அப்லோட் பண்ணணும். யூடியூப்ல எவ்வளவு டைமிங் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 hour கிட்ட எடுத்துக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600 ல இருந்து 800 கிட்ட ஒரு MB ல ஒரு ஃபைல் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றோம் அப்படின்னா மினிமம் ஒரு 1 hour வந்து எடுத்துக்கும் அப்லோட் ஆகிறதுக்கு. சோ அப்லோட் ஆக முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம் சொல்லிட்டு 0 ல இருந்து 100% ப்ராசஸ் ஆகும். அப்லோட் ஆன வீடியோவை ஒரு ப்ராசஸிங் டைம் சொல்லிட்டு ஒரு 20 minutes இன்னுமா வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த இன்க்ரீஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா முழுசா வந்து அப்லோட் ஆயிடும். இந்த யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணணும் அதோட முடிஞ்சிருது கிடையாது. அதுக்கு பிறகு சில ஒர்க் வந்து இருக்கு. சோ அதுக்கான சரியான தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணணும். அந்த தம்ப்நெயிலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டைட்டில் வைக்கணும், டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும், டாக்ஸ் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து பர்ஃபெக்ட்டா கொடுத்த பிறகு தான் இந்த வீடியோ வந்து ரெடி ஆகும். இதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து பப்ளிக்கா நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். சரி, ஓகே. இதுக்கான ஆவரேஜா எவ்வளவு டைமிங் ஆகுது அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சோ கிட்டத்தட்ட ஒரு 6 ல இருந்து 7 hours ஆகும் நான் வந்து ஒரு 5 minutes வீடியோ அப்லோட் பண்றதுக்கு. பட் அதை நீங்க வாட்ச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க நீங்களே வந்து பாருங்க. ஒரு 3 ல இருந்து 5 minutes எடுத்துப்பீங்க. சில பேர் ஃபுல்லா கூட வாட்ச் பண்ணுவீங்க. சோ ரொம்ப நன்றி நீங்க 5 minutes வாட்ச் பண்றதுக்கு. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கிடைச்சதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கு அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சதுக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சேனல் நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது பாத்தீங்கன்னா வந்து 2018 மார்ச் 20 வந்து ஓபன் பண்ணப்பட்டேன். சோ கிட்டத்தட்ட 1.5 years ஆச்சு, 18 months ஆச்சு இந்த சேனல் வந்து ஓபன் பண்ணி. சோ இப்பதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு 1 monthக்கான சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பட் அது கிடையாது. சோ எனக்கு எப்போ வந்து ஏர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 20 பிறகு தான் ஸ்டார்ட் ஆச்சு. சோ ஜூன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 90 daysக்கான ஏர்னிங்ஸ் தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த பேமெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. சோ எவ்வளவு பேமெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 136.36 ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு டாலர்ல. சோ இந்த டாலர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் மதிப்புனா 71.25 வந்து ஏர்னிங்ஸ் வந்து வரும். சோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளவு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா வந்து 9600 ரூபாய் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்டா வந்து யூடியூப்ல வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு.
இதே மாதிரி ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கோட தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்றேன். பட் இதை விட பாத்தீங்கன்னா லைவா போய் வீடியோ எடுக்கிறவங்க, விளாகிங் பண்றவங்க, சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் 1 டே ஆகும், 2 டேஸ் டைமிங் எல்லாம் ஆகும் எடிட்டிங் ஒர்க் பண்றதுக்கு. சோ இதை விட மிகப்பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டிஃபரெண்டான எஜுகேஷன் வீடியோ, பிசினஸ் விளாக்ஸ் எடுக்க போறேன். சோ லைஃப் ஸ்டைல், ரியல் ஹீரோஸ் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் நான் கவர் பண்ண போறேன். சோ அதெல்லாம் நம்மளோட சேனலோட இணைச்சிட்டு சோ வீடியோஸ் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. நன்றி.